பிப்ரவரி 15. இன்றைய புனிதர் புனிதர் கிளாடி டி லா கொலம்பியர். பிறப்பு பிப்ரவரி 2, 1641. புனித சிம்போரியன் டி ஓசோன் டவுஃபின், பிரான்ஸ் அரசு. இறப்பு பிப்ரவரி 15, 1682. வயது 41. பாரே லீ மோனியல், பர்கண்டி, பிரான்ஸ் அரசு. இன்றைய புனிதராக நினைவுகூரப்படும் புனிதர் கிளாடி டி லா கொலம்பியர் இயேசு சபையைச் சார்ந்தவர் என்பதால் இயேசு சபையைச் சேர்ந்த துறவியர் மற்றும் குருக்களுக்கு இன்றைய தினம் ஒரு விசேஷ தினமாகும். கிளாடி தமது சிநேகிதியும் ஆன்மீக துணையுமான புனிதர் மார்கரெட் மேரி அலகோக்யூ உடன் இணைந்து இயேசுவின் திருஇருதய பக்தியை பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். ஆகவே இயேசுவின் திருஇருதயத்தின்பால் தீவிர பக்தி கொண்டுள்ளோர்க்கும் இன்றைய தினம் ஒரு விசேட தினமாகும். இவர் ஒரு இயேசு சபை குருவும் அருட்பணியாளரும் ஒப்புரவாளரும் துறவரம் சார்ந்த எழுத்தாளருமாவார். 1641 ஆண்டு பிரான்ஸ் அரசின் பண்டைய டவுஃபின் பிராந்தியத்தில் பிறந்த கிளாடியின் தந்தை பெட்ரான் ஒரு பத்திர சான்றளிக்கும் அலுவலர் ஆவார். தாயாரின் பெயர் மார்கரெட் ஆகும். இவர்களது குடும்பம் விரைவிலேயே அருகாமையிலுள்ள நகரான வியன்னா வுக்கு புலம்பெயர்ந்து சென்றது. அங்கே கிளாடி தமது ஆரம்ப கல்வியை தொடங்கினார். 1658 ஆண்டு தமது 17ஆம் வயதில் கிளாடி அவிக்னான் என்ற இடத்திலுள்ள இயேசு சபையின் துறவர புகுநிலையில் இணைந்தார். துறவர புகுநிலை கல்வியை 2 வருடங்களில் முடித்த கிளாடி உயர்கல்வியையும் அதே நகரிலேயே தொடங்கினார். அதன் பின்னர் தமது பிரதிநிதித்துவத்தை அதே கல்லூரியில் இலக்கணம் மற்றும் இலக்கியம் ஆகியனவற்றை கற்பிப்பதில் ஈடுபடுத்தினார். கிளேர்மான் கல்லூரியில் இறையியல் கற்பதற்காக 1666 ஆண்டு கிளாடி பாரிஸ் நகர் அனுப்பப்பட்டார். அங்கே இறையியல் படிப்பை பூர்த்தி செய்ததும் குருத்துவ அருட்பொழிவு செய்யப்பட்டார். பின்னர் முதன்முதலாக லியான் நகரிலுள்ள இவரது முன்னாள் பள்ளியில் கற்பிக்க பணி நியமனம் பெற்றார். அதன் பின்னர் அவர் இயேசு சபையின் மறைபரப்பும் குழுவினருடன் இணைய அறிவுறுத்தப்பட்டார். அங்கேதான் அவரது பிரசங்கிக்கும் திறனும் வலிமையையும் வெளிப்பட்டது. 1676 ஆண்டு கிளாடி அப்போதைய இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் அயர்லாந்து நாடுகளின் அரசியான மேரி என்பவரின் போதகராக இங்கிலாந்து நாட்டுக்கு அனுப்பப்பட்டார். பிரான்ஸ் நாட்டிலிருந்தது போலவே இங்கேயும் திறமையான மறைபோதகராகவும் ஒப்புரவாளராகவும் செயல்பட்டார். பல சிரமங்களை எதிர்கொண்ட போதிலும் மார்கரெட் மேரி அலாகோவை கடிதங்கள் மூலம் வழிகாட்டினார். கிளாடியின் வைராக்கியமான பணிபுரியும் திறனும் இங்கிலாந்தின் பருவநிலையும் சேர்ந்து கிளாடியின் உடல்நிலையை மோசமாக்கின. அவர் மிகவும் பலவீனமடைந்ததுடன் சுவாச கோளாறு நோய்களால் பாதிக்கப்பட்டார். இதன் காரணமாக அவரது பணிகள் இங்கிலாந்து நாட்டில் முடிவுக்கு வந்தன. 1678 ஆண்டு நவம்பர் மாதம் பிரான்ஸ் நாட்டுக்கு திரும்பிச் செல்ல அழைக்கும் உத்தரவுக்காக காத்திருந்த வேளையில் சட்டென அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் தள்ளப்பட்டார். ஆங்கிலேய அரசுக்கு எதிராக திருத்தந்தை சார்பாக சதி புரிவதாக குற்றம் சாட்டப்பட்டார். கத்தோலிக்க எதிர்ப்பு வெறியார்களால் பிடிக்கப்பட்டு கடுமையான நிலைமைகளில் சிறைப்படுத்தப்பட்டார். இதன் காரணமாக இவரது ஆரோக்கியம் மேலும் சீர்கெட்டது. பிரான்ஸ் மன்னர் 14ஆம் லூயிஸின் தலையீட்டால் மரண தண்டனையின்றி தப்பிய கிளாடி உடனடியாக 1679 ஆண்டு பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட்டார். சிறை வாழ்க்கையின் கோர பிடியினால் மோசமாக பாதிக்கப்பட்டிருந்த கிளாடி பிரான்ஸ் திரும்பினார். தமது வாழ்க்கையின் கடைசி 2 வருடங்களை லியோன் நகரில் செலவிட்ட கிளாடி இரத்த ஒழுக்கு காரணமாக 1682 ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் நாளன்று மரணமடைந்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடவுளின் அன்புக்கும் இரக்கத்துக்கும் மிக அழகாக முக்கியத்துவம் தருபவர் என்பதாலும் கிளாடி ஒரு சக இயேசு சபையினராகவும் இயேசுவின் திருஇருதய பக்தியை தீவிரமாக பரப்பியவர் என்பதாலும் கிளாடி அவருக்கு மிகவும் விசேடமானவர் எனலாம். மற்றும் கடவுளின் அன்புக்கும் இரக்கத்துக்கும் முக்கியத்துவம் தருவது இவ்விருவரின் சிறப்பு பண்பாகும். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை
நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை இரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். தின பிரார்த்தனைகளுக்காக லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.